அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக தாவரங்கள் வளர்ப்பது என்பது அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு செயல்பாடு தான். தாவரங்கள் இல்லை என்றால் மனித உயிர்களே இல்லை. ஏனென்றால் நாம் அண்டி இருப்பது எல்லாமே தாவரங்களை நம்பித்தான். நாம் ஒரு தாவர உண்ணி. அந்த வகையில் சிறுவர் முதல் பெரியோர் வரை தாவரங்களை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டுவதில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த வகையில் சிறுவர் முதல் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வரை தாவரங்களை எப்படி வளர்ப்பது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு செய்தி என்னவென்றால், வீடுகளில் முதலில் நாம் செடிகளை வளர்ப்பதற்கு எளிமையான முறையை நாம் கையாண்டாலே போதும். இப்போ முதலில் உதாரணமாக நாம் இந்த மணி பிளான்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு வளருவது பற்று கொடியை கூட நாம் எப்படி வளர்க்கலாம் என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த மணி பிளான்ட் செடியை நாம் வீடுகளில் முதல்ல வளர்த்து நாம் அதனுடைய அனுபவத்தை நாம் பெற்றோமானால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லையற்ற ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த தாவரம் வளர வளர நமது மனமும் உயர்ந்து கொண்டே செல்கிறது என்றால் அது உண்மைதான். முதல்ல தாவரம் வளர்க்கக்கூடிய விரும்பிகள் அனைத்துமே முதல்ல இந்த மணி பிளான்ட்டை வளர்த்து பார்த்தோமானால் அப்புறம் நம்ம வீடுகளில் என்னென்ன செடிகள் வைக்கலாம், மாடி தோட்டம் வைக்கலாமா, இல்லை படிகளில் அலங்கார செடிகள் நாம் வளர்க்கலாமா, இல்லை வீடுகளுக்கு உள்ளே ஆக்சிஜன் தரக்கூடிய நல்ல பிளான்ட்டுகள் நல்ல தாவரங்களை வளர்த்து நம்ம ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கலாமா என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ அந்த மணி பிளான்ட்டுக்கு ஒரு நல்ல இது ஒரு பற்றுக்கொடி, நல்ல ஏறுகொடி வகையை சார்ந்தது. இலைகளும் பாருங்கள் நல்ல கலராக மொசைக் மாதிரி பச்சையாக மஞ்சள் இந்த மாதிரி சில இதில் அடர் பச்சை நிறம். இந்த முதல்ல வளரக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறம், பார்ப்பதற்கு ஒரு கொள்ளை அழகோடு காணப்படும். இது வீடுகளில் வளர்த்தால் அதாவது பணம் அதிகமாக பெருகும் என்ற ஒரு நம்பிக்கை காலங்காலமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நாம் இந்த மாதிரி ஒரு செடியை எடுத்துட்டு இந்த தாவரத்தை கட் பண்ணக்கூடிய ஒரு கருவி மூலமாக இதை ஒரு 45 டிகிரி அளவில் நாம் இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சுன்னா அதனுடைய பரப்பு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த பரப்பு அதிகமாக காணப்படும். இந்த பரப்பு இப்போ இதிலிருந்து நாம் சிறுசாக நாம் கட் பண்ணிக்கணும். இந்த தாவரங்களை நாம் முதல்ல சிறுக நாம் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய நாம் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு இவற்றை நாம் எளிமையான முறையில் நாம் வளர்த்து விடலாம். உதாரணத்துக்கு நாம் இந்த மாதிரி கட்டிங் ஒன்று தண்ணீரிலும் நாம் அழகாக நாம் வளர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டில், இந்த ஒரு பாட்டிலை நம்மளே ஒரு டிசைன் பண்ணலாம். வீடுகளுக்கு தகுந்த மாதிரி நாம் நன்றாக ஒரு டிசைன் செய்து அதில் தண்ணீரை நாம் நிரப்பி இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை நாம் உள்ளே போட்டு விட்டால் போதும், அழகாக அது வளர்ந்து விடும். இது ஒரு எளிமையான முறை. இதை நாம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் அவசியம் சொல்லித்தர வேண்டும். அவர்களே நேரடியாக செய்து பார்க்க நம்மளால் முடிந்த உதவிகளை செய்தோமானால் இந்த தாவர வளர்ச்சிக்கு அவர்களுடைய துணை மிகவும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி நாம் வளர்க்கலாம். அல்லது மண்ணில் நாம் மண்ணில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் தண்ணியிலும் நல்லா வளர்க்கலாம். மண்ணிலையும் நாம் என்ன போட்டு இந்த ஒரு பிளான்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி அழகாக நாம் இந்த மாதிரி சரிக்கு தண்ணீர் விட்டு நாம் வளர்த்தோம்னால் வீடுகளிலோ அல்லது ஜன்னல் பகுதிகளிலோ அல்லது வரவேற்பு அறைகளிலோ இந்த மாதிரி ஒரு டிசைன் செய்து நாம் இந்த மணி பிளான்ட்டை வளர்த்தோமானால் மனதிற்கு ஒரு குளுமையான ஒரு எண்ணம் தோன்றும். அதே மாதிரி இந்த செடி நாம் வீட்டுக்குள் வளர்த்தோமானால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சு காற்றுக்களை இவை சுவாசித்து நமக்கு ஒரு சுத்தமான ஒரு ஆக்சிஜனை தரக்கூடிய வல்லமை கொண்டது இந்த மணி பிளான்ட் என்று அழைக்கக்கூடிய இந்த தாவரம். இதை நாம் எளிமையாக வளர்க்கலாம். அதே மாதிரி பாருங்கள், முதல்ல ஒரு குட்டி ஒரு பாட்டிலில் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்து நம்ம வளர்க்கும்போது அதனுடைய வேர்கள் பாருங்கள் 2 அல்லது 3 நாட்களில் நன்றாக வந்துவிடும். இந்த வேர்கள் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை வைத்து நாம் நிறைய மணி பிளான்ட்டில் நாம்
இனப்பெருக்கம் செய்யலாம். இனப்பெருக்கம் செய்து இந்த மாதிரி ஒரு மேஜையில் ஒரு அலங்கார பொருளாக நாம் பயன்படுத்துவதற்கு இந்த தாவரம் அதிகமாக பயன்படுகிறது. மேலே சின்ன செடி, அதுக்கப்புறம் ஒரு சிறிய பெரிய கணு கொண்ட ஒரு செடி, பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஏறு வரிசை அல்லது ஒரு முக்கோண வரிசை அல்லது ஒரு படரக்கூடிய வகையில் எந்த வடிவத்தில் நாம் டிசைன் செய்து நாம் பார்ப்பதற்கு இந்த மேஜையில் பார்ப்பதற்கு மிக அழகாக நாம் வைத்து விடலாம். இது எல்லாமே ஒரு எளிமையான முறைகள். இந்த வகையில் தான் நாம் தாவரங்களை எப்படி பெருக்கம் செய்து நாம் காண்பித்தோமானால் வர வர அனைத்து தாவரங்களையும் நாம் எளிமையாக வளர்ப்பது அவங்களுக்கும் மிகவும் எளிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.